ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். வீடுகளில் செடி இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் செடி வளர்க்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது. ஆனால் சில செடிகளை நம்ம வீட்டில் தப்பி கூட வளர்க்கக்கூடாது. நமக்கு செடி வளர்க்கணுங்கிற ஆர்வத்தில் நம்மையும் அறியாமல் தெரியாமலே ஏதோ தவறுகள்லாம் செய்கிறோம். அப்போ எந்தெந்த செடிகள் வீட்டின் முன்னால் வளர்க்கக்கூடியவை, எந்தெந்த செடிகள் வீட்டின் பின்புறம் வளர்க்கக்கூடியவை என்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய செடிகள் எது? எங்கு வைத்தாலும் செடிகள் வளரும். ஆனால் அந்த செடிகளை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். முதலில் வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடிய மரங்களாக இருந்தாலும், வாசனை உள்ள மரங்கள், பூ பூக்கும் மரங்கள், பழம் தரும் மரங்கள், இவைகள் எல்லாம் வீட்டிற்கு முன்னதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எப்படி வாய் முக்கியமோ, வாய் வழியாக உணவு போகிறதோ, அதுபோல் வீட்டினுடைய தலைவாயில், அந்த வீட்டினுடைய தலைவாயிலுக்கு தக்கபடி தான் நல்ல மனங்களையும் நல்ல சுகந்த பரிமளத்தையும் அழைச்சிட்டு வரணும். ஒரு வீட்டுக்கு தலைவாயில் தான் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர் தலைவி இவங்களுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பொதுவாக பொறுத்தளவில் எந்தெந்த செடிகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். இப்படி வீட்டில் இந்த செடிகளை தப்பித்தவறி கூட வளர்க்கக்கூடாதுன்னு தலைப்பை சொல்லிவிட்டு அதை சொல்லாமல் இருக்க முடியுமா? வாழை மரமும் முருங்கை மரமும். வாழை மரமும் முருங்கை மரமும் இல்லாத வீடே இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்கலாம். இருக்கலாம், வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முருங்கை மரமும் வாழை மரமும் ஒரு நல்ல மருத்துவ குணத்தை உடையது. வாழை மரம் பொறுத்தளவில் நமக்கு மங்களகரமானது. வாழை மரம் இல்லாமல் எந்த ஒரு புண்ணிய நிகழ்ச்சியும் நாம் நடத்துறதில்ல. திருமணத்திலிருந்து கோயில்களில், கும்பாபிஷேகங்களில், திருவிழா காலங்களில், எல்லா காலங்கள்லேயும் ஆயுத பூஜை மாதிரி பண்டிகைகள் எல்லாம் வாழை மர கன்றுகளை நம்ம நட்டு வளர்த்து அதை கொண்டுட்டு பராமரித்து பூஜை செய்கிறோம். அப்போ நம்முடைய வீடுகளில் தோட்டம் என்பது வேறு, வீடு என்பது வேறு. தோட்டத்தில் வளர்க்க வேண்டியவைகளை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்துடுறோம். நம்மளுடைய அறியாமை தான், ஆர்வ கோளாறினால்தான். அப்போ இப்பொழுது அது பெரிய அளவில் அபிலாஷைகள்னால நம்ம செஞ்சிடுறோம். எப்போவுமே ஸ்திரத்தன்மை உள்ள மரங்கள்னு இருக்குது. அந்த மரங்கள் நமக்கு நன்மை தரும். வலுவில்லாத மரங்கள், செடிகள், கொடிகள். அதனால் இப்போ தேக்கு அப்படின்னா அது செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையை உள்ளது. அது நல்ல வலுவானது. அதே போல் இந்த முருங்கை, வாழை இதெல்லாம் ஸ்திரத்தன்மை இல்லாதது. அந்த மரங்கள் எல்லாமே சந்திரனுடைய கிரகத்தை விட்டு நல்லா கட்டுக்கிட்டே வாங்க. சந்திரனுக்கு செவ்வாய், சந்திரன் வீட்டில் கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சமாகிறார். அப்போ நம்ம இந்த சந்திரன் என்பவர் என்னாகும்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. ஒரு வீட்டில் நீர் அதிகமாக வாங்கி கொண்டு வளரக்கூடிய பயிர்கள் எல்லாமே சந்திரன் ஆதிக்கம் உடையவை. அதனால தான் நெல் தானியம், நெல் பார்த்திங்கன்னா வயலில் தண்ணீர் அப்படியே ததும்ப நிற்கும். முருங்கை மரத்துக்கு நிறைய தண்ணீர் குடிக்கும். வாழை மரமும் நிறைய சொதன்னு சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல தான் வாழை மரமே நல்லா வளரும். அதையெல்லாம் சந்திரனை குறிக்கக்கூடியது. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் கடகராசின்னு ஒன்று இருக்குது. அந்த கடகராசியில் சந்திரன் ஆட்சி வீடு. அதே நேரம் செவ்வாய் என்கிற பிளானட்டு அது நீச்சம். இப்போ ஒரு வீட்டில் பெண்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தான் கணவனார். அப்போ கணவனார் நல்லா இருப்பார், நீண்ட ஆயுளோடு இருப்பார். அப்போ வலுவுள்ள மரங்களை வளர்த்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் உடையது இந்த வாழையும் முருங்கையும். சில வீடுகளில் நிறைய வாழை மரம் வச்சிடுறாங்க, நிறைய முருங்கை மரம் வச்சிடுறாங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று வளர்க்கலாம்.
ஒன்று வளர்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டு நிறைய வளர்க்கும் பொழுது தான் அங்கே ஒரு துன்பம் வருது. அப்போ அதிகமாக வளர்க்கும் போது யார் பாதிக்கப்படுகிறா? செவ்வாய் அங்கே நீச்சமாகிறார் இல்லையா சந்திரன் வீட்டில். அப்போ ஆண்மகன் பாதிப்படைகிறார். பொருளாதார பாதிப்பு, அவருடைய ஆளுமைத்தன்மை அங்கே குறைஞ்சி போயிடுது, அவருடைய பேச்சு அங்கே எடுபடாது. அப்போ நீர் தாவரம் அதிகமாக வளர்த்தால் என்னாகும்? செவ்வாய் அங்கே நீச்சமாகிறார். இப்போ ஆண்மகன் அடங்கியே இருக்க வேண்டும். அந்த வீட்டில் கடன் சுமை அதிகமாயிரும். நீர் தான் செல்வம். அப்போ நீர் அதிகமாக விரயமான என்னாகும்? மரங்கள் எல்லாம் அந்த நீரைவே இழுத்துக்குது. நீர் என்பது செல்வத்தின் குறிகாட்டி. அதனால் அதிகமாக நோய்வாய்ப்படுதல், ஆண்மகன் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடிய சூழல்கள்லாம் பல வீடுகளில் இருக்குது. இதெல்லாம் யாரும் சீர்தூக்கி பார்க்குறதில்ல. முருங்கை மரம் இரும்பு சத்து தான், வாழையில் ஒரு கால்சியம் சத்து இருக்குது, மருத்துவ குணம்தான். வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய தோப்பாட்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பல பேர். அப்படிலாம் இருக்கக்கூடாது. முருங்கை தலைக்கு மேலே வளரக்கூடாது, அது ஒடிச்சு விடுவாங்க. முருங்கை மரம் மாத்திரம் வளர்க்கலாம் வீட்டில். வீட்டினுடைய ஆண்மகனுக்கு தலைக்கு மேலே வளரக்கூடாது, ஒடிச்சு விட்டுருவாங்க. இப்போ பெண்ணோட ஆளுமை அதிகமாக இருக்கிற வீடுகள்லாம் பாருங்கள், இந்த நீர் தாவரங்கள் அதிகமாக இருக்கும். வேறு ஒருவருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆண்மகன் இருக்கணும். ஆண்களுக்கு அது பகை. அப்போ இந்த மரங்கள் நம்ம உயரத்திற்கு மேலே போகக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பது இந்த மாதிரி நீர் தாவரங்கள் அதிகமாகிட்டால் செவ்வாய் என்பது வறுமையை கொடுத்துரும். இப்போ ஒரு வீடுகளில் மாமரம், வேப்ப மரம், மாதுளை, மருதாணி, அத்தி மரம் இதெல்லாம் குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு நன்மையை தரக்கூடியது. எங்கே வைத்தாலும் இப்போ நிறைய இருக்காங்க. ஒரு 10 வாழை மரம் இருக்குது சாமி, உங்கள் வீடியோவுக்கு அர்த்தம் கேட்டோம். அதை வெட்டிட்டோம்னா அதை கொண்டு போய் முருங்கை மரத்தை கொண்டு போய் பிடுங்கி வச்சா ஏதாவது தோஷம் வருமானா வரவே வராது. எங்கே வச்சாலும் இந்த வாழை மரமும் முருங்கை மரம், முருங்கை குச்சியை ஒடிச்சு வச்சாலும் பசுஞ்சாணத்தை போட்டு நட்டு வச்சாலும் வந்துடும். வாழை கிழங்கு எடுத்து வச்சாலும் வாழை மரம் வந்துடும். அதனால் வீட்டின் முன்னால் எதெல்லாம் வளர்க்கலாம் நோட் பண்ணிக்கோங்க. வாசனை உள்ள மலர்கள் ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கலாம். மருதாணி வச்சுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். மாதுளை வச்சுக்கலாம், நல்ல நாராயணுடைய அம்சம். செண்பக மரம் சொல்லவே வேண்டாம். முள் செடிகள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி மல்லிகை, பாரிஜாதம் முன்புறம் வைக்கலாம். அப்போ வாஸ்து ரீதியாக சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மாதுளை செடி ஒரு வீட்டில் அவசியம் இருக்கணும். அதே போல் பாரிஜாதமும் ரொம்ப சிறப்பு. செண்பக மரம் சொல்லவே வேண்டாம். மருதாணி அவசியம் ஒரு வீட்டு வாசலில் இருந்தே ஆகணும். வீட்டுக்கு தலைவி பராமரித்தால் இது அவங்க பராமரித்தாங்கன்னா பணம் ஆகர்ஷணம் ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டுமா, வீட்டுக்கு முன்னால் இந்த கொடியாட்டம் படர்ந்த போது பாருங்கள், அது வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடாது. அதே போல் வெத்தலை கொடி படரக்கூடாது. இந்த சங்குப்பூ கொடி படர்ந்து போது பாருங்கள், கொடி வகைகள் எல்லாம் கேது. அது எல்லாம் செடிகள் அது எங்கே இருக்கணும்னா வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் இருக்கணும், வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கணும். அப்படி இருந்துட்டால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எதை எங்கே வளர்க்கணும், எது எங்கே வளர்க்கக்கூடாது. அப்போ நறுமணமுள்ளவைகள் எல்லாம் நன்மை தரக்கூடியது. நறுமணமில்லாத செடிகள் இருக்குது பாருங்கள், பூவே பூக்காமல் செடிகள்லாம் இருக்கும், அவைகள்லாம் கொல்லைப்புறத்தில் வச்சுக்கலாம். பயன்தரும் மரங்களில் 2 வகையை பிரித்தா வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது கொடி உள்ளதாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் வீட்டின் பின்புறம் இருக்கணும். கத்தாழையெல்லாம் அதே போல் தான், நறுமணம் இல்லை, ஆனால் அது பயனுள்ள தகவல், அதை வீட்டுக்கு பின்னால் வைத்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் வீட்டிற்கு முன்னால் பூ பூத்து காய் காய்த்து பழமாக கொடுக்கக்கூடிய நறுமணத்தை தரக்கூடிய செடிகள் மரங்களை எல்லாம் வீட்டின் தலைவாசலில் எரித்து வைக்காமல் ஓரமாக வைத்து கொள்ளலாம். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அவசியம் உங்கள் பாராட்டும் உங்களுடைய விமர்சனங்களையும் நான் மதித்து கொள்ளுகிறேன். எந்தெந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வருங்காலத்தில் அதையெல்லாம் நான் நோட் பண்ணி எழுதி வைத்து, நான் ஒரு உபன்யாசகராக இருக்கிறனால விருட்ச சாஸ்திர ஆராய்ச்சியாளராக இருக்கிறேன். விருட்சங்கள் மரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். என்னோடய வீடியோ மரங்களை பற்றி போட்டிருக்கேன், நிறைய தொழில்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதை யாரும் பார்க்குறது இல்லை. அதனால் தொழில்களுக்கு இன்னென்ன மரங்கள் எல்லாம் தண்ணி கொண்டு ஊற்றினால், வளர்த்தால், பராமரித்தால் நிறைய ஐஸ்வர்யம் உண்டாகும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் தர தயாரிக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு வேணும், உங்கள் அன்பு எனக்கு வேணும்.
ஆமாம், நல்லதோ கெட்டதோ உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு வேணும். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுடைய சேனலை நீங்கள் யாரையாரோ இதை எனக்கு வளர்த்து கொடுக்கும்படி உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.